அம்பேத்கர் திருவள்ளுவர் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் ஆர்பிவிஎஸ் மணியனின் மனுவானது தள்ளுபடி செய்யப்படுவதாக தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அம்பேத்கர் திருவள்ளுவர் குறித்து அவதூறாக பேசிய வழக்கிலிருந்து விடுவிக்க கோரிய ஆர்பிவிஎஸ் மணியன் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து ஜூலை 21 விசாரணைக்காக ஆஜராக சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றமானது உத்தரவிட்டிருக்கிறது. ஆர்பிவிஎஸ் மணியனின் மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டிருப்பதாக தற்போதைய அண்மைச் செய்தி வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவகுமார் வழங்கிட கேட்கலாம். சிவகுமார், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். அதாவது அம்பேத்கர் திருவள்ளுவர் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில இருந்து விடுவிக்க கோரி விஸ்வ இந்து பரிஷத்தோட முன்னாள் துறை தலைவர் அதாவது ஆர்பிவிஎஸ் மணியன் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தற்போது உத்தரவிட்டிருக்குதுங்க. சென்னை தியாகராய நகர்ல கடந்த 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் பேசிய விஸ்வ இந்து பரிஷத் தலைவரோட அமைப்பின் முன்னாள் மாநில துணைத் தலைவரும் விவேக பாரதி அமைப்பின் நிறுவனருமான பால வெங்கட சுப்பிரமணியன் என்ற ஆர்பிவிஎஸ் மணியன் திருவள்ளுவர் மற்றும் அம்பேத்கர் மற்றும் பட்டியலினத்தவர்கள் குறித்து விரிவாக பேசியதாக விடுதலை சிறுத்தை கட்சிகளின் மத்திய சென்னை முன்னாள் மாவட்ட தலைவர் செல்வம் அப்படிங்கிறவர் புகார் அளிச்சிருந்தாரு. இதன் அடிப்படையில் மணியன் மீது வன்கொடுமை தடை சட்டம் உள்ளிட்ட 8 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த மாம்பலம் காவல்துறையினர் அவரை கைது செய்த நிலையில அவருக்கு ஜாமீனும் அப்போ வழங்கப்பட்டது. இந்நிலையில இந்த வழக்கிலிருந்து தம்மை விடுவிக்க கோரி ஆர்பிவிஎஸ் மணியன் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செஞ்சிருந்தாரு. இந்த மனுவை தள்ளுபடி செய்த நீதிபதி எஸ் கார்த்திகேயன் குற்றச்சாட்டு பதிவுக்காக வரக்கூடிய 21ஆம் தேதி அவர் மணியனை நேரில் ஆஜராகி தற்போது உத்தரவிட்டு அந்த வழக்கை ஒத்தி வச்சிருக்கிறாங்க. சிந்துஜா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவகுமார்.